கண்களை முடிஞ்சு ஜெபிப்போம். நன்றி பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சொல்றேன்ப்பா. பேசுறீங்களா இல்ல பிதாவின் ஆவியன்னு சொன்னீரப்பா. ஆவியன்னு பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். பேசுவேன் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இந்த நாளைகள் எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் என்ன சொன்னு கேட்டீங்கன்னா, ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்தை பார்த்தோம்னா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறத சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். என் அன்பு தேவக்குள்ளையே சகலமும் கத்துணை பிள்ளைகள் நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவர் நடத்துவாங்க. இதை குறிச்சு நீங்க என்ன செய்யாதீங்க, கலங்காதீங்க. குயவன் கையில ஒரு களிமண்ணை போல நம்ம இருக்கிறோம். ஆண்டவருக்கு சித்தமான காரியங்களை அவற்றை வணைந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறார். அதில் அவர் எப்படி எப்படி ஒவ்வொரு பாத்திரத்தையும் உருவாக்க வேணுமோ அந்தந்த பாத்திரங்களை அவர் சரியாக உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அன்பு தேவப்பிள்ளை, இந்த நாளில் வந்து ஒரு குயவன் கையில இருந்து ஒரு களிமண், நம்ம ஏசப்பா கற்பவருக்கு ஒரு களிமண்ணா இருக்கிறோம். ஆனா நினைச்சு அந்த களிமண்கள்ல வந்து நிறைய அழகழகு பொம்மைகள் செய்வாங்க, வடுகு அமைத்து நிறைய பாத்திரங்கள் எல்லாமே செய்வாங்க. அதெல்லாம் செய்து என்ன செய்வாங்கன்னா ஒரு அக்கினிக்குள்ள அது போகும். அந்த அக்கினிக்குள்ள அது போகும்போது என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, சில களிமண்ணுகள் என்ன செய்யும், அந்த பொம்மைகள் அந்த களிமண் வந்து அதுக்கு தான் போக மாட்டேன் என்ன செய்யும், அதை இடத்த விட்டு வெளியே வரதுக்கு முயற்சி பண்ணி வெளியே வந்துடும். நான் மாட்டேவாங்க. அதே போல இன்னைக்கு நிறைய பேர் வந்து பிரச்சனைகளை பார்க்கும்போது என்ன செஞ்சுறாங்க, அப்பா இது வேண்டவே வேண்டாம்ப்பா, இப்படி பிரச்சனை நம்மளால சந்திக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வராம நினைச்சவங்க வேற ஒரு சர்ச்சை தேடி போவாங்க. அதுக்கு நம்ம பள்ளியிடத்துல படிக்கும் போது நம்ம பள்ளியிடத்துல படிக்கிறோம். அந்த பள்ளியிடத்துல பிரச்சனை தான் இன்னொரு பள்ளியிடத்துல உட்கார முடியாது. அது அந்த வருஷம் முடிஞ்சு வேற ஸ்கூல்ல போய் திருப்பி சேர்க்கணும். அந்த சர்டிஃபிகேட்லாம் கொண்டு கொடுத்து கடலாம் கொடுத்து சேரணும். அதே போல கட்டுரை பிள்ளைகளை நம்ம ஆலயத்தை வந்து விளையாட்டை நினைக்க கூடாது. தெய்வநாயக கட்டுரை ஆலயம் வந்து ஒரு பள்ளிக்கூடம். அங்க வச்சு தெய்வநாயகத்துல ஒவ்வொரு பிள்ளைகளும் நினைச்சாரு ஆவியானவர் பாடம் எடுக்கிறாரு. ஆனா தெய்வ பிள்ளைகளை ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் நடத்துகிறாரு. நம்ம ஏதோ நேரம் போகலன்னு சொல்லி சர்ச்சைக்கு போறோம்னு நினைக்காதீங்க. ஆவியானவரால் நம்ம இந்த ஆலயத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம். அவர் தான் நம்மளுக்கு வாஞ்சி கொடுக்குறாரு, தாகத்தை கொடுக்குறாரு, உற்சாகத்தை கொடுக்குறாரு. அதுல கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதிராக நடக்கும் வேதம் கூறுகிறது. அதாவது தேவனுடைய பிள்ளைகளை நீங்க யாரா இருந்தாலும் சரிதான், ஆண்டவரே என்னால நிற்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. கர்த்தருடைய பிள்ளை நான் சொல்றது எல்லாமே யுத்த வீரர்கள் தான். நம்ம எல்லாம் யுத்த வீரர்களா இருக்கோம். அதனால தேவ பிள்ளைகளை இருக்கிறவங்க ஒரு கோலையை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த முடியாது. ஒரு கோலையை எடுத்து பயன்படுத்த முடியாது. தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய யுத்தத்தை எங்கிட்ட இந்த உலகத்துல வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அப்படியே தெய்வ ஆலயத்துக்கு போயிட்டு அப்படியே மறைச்சு அந்த பரலோகத்துக்கு போயிடும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு, அவன்கிட்ட எதிர்த்து நிக்கணும். அவனுடைய யுத்தம் பண்ணி அவன் கிரியில அழிக்கணும். ஒவ்வொரு நாளும் அவன்கிட்ட செய்யற ஒவ்வொரு கிரியிலையும் அழிச்சு நம்ம ஜெபிக்கணும். அது மாத்திரம் இல்லை, அவன்கிட்ட எதிர்த்து நம்ம நிக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் யாரான்னு சொன்னா போர்ல நிக்கிறவங்க வந்து நினைச்சாங்கன்னா முக்கியமான பலசாலிகளை முன்னாடி நிப்பாட்டுவாங்க ராஜா. அதில் பாருங்க யுத்தத்துல முக்கியமானவங்க கூட நிப்பாட்டுவாங்க. அல்ல தேவ யாரா தண்ணி அவங்களுக்கு பிரச்சனை இருக்குதா, போராட்டம் இருக்குதா, வேதனை இருக்குதா, கண்ணீர் இருக்குதா, ஐயோ நான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறேன், ஆண்டவருக்கு நல்லது தானே செய்யறேன், எனக்கு ஏன் இந்த பிரச்சனைகள் அப்படின்னா உங்களுக்கு தேவன் அதிகமா நேசிக்கிறார். அதனால எதை குறிச்சு என்ன செய்யாதீங்க, கலங்காதீங்க. கல்வாரியை நோக்கியே பாருங்க, ஆண்டவரையே நோக்கி பாருங்க. உங்களுக்காக இந்த உலகத்துல வந்து ஒரே சிலுவை சுமந்து அடிக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், எல்லாரும் அவரை அடிச்சாங்க. அந்த நம்ம மக்கள் வந்து நம்ம கட்டளை பிள்ளைல வாயினால பேசுறாங்க. ஆண்டவர் வந்து சவுக்கு அந்த ஆணி பயந்து அந்த சவுக்கால வச்சுதான் அடிச்சிருந்தாங்க. ஏசப்பா அடிச்சு அவர் உடம்பு ஃபுல்லாவே அடிச்சிருச்சு. அந்த உளப்பட்ட நிலத்தை போல இருந்துச்சாங்க. அவ்வளவுக்குள்ள ஆண்டவரை அடிச்சுட்டாங்க, கொடுமைப்படுத்துறாங்க. அதற்கு அந்த கொடுமை பார்க்கல நம்ம அப்படி கொடுமைப்படலை. நான் தெய்வ பிள்ளைகளுக்கு யாரா தட்டுதான் அவர் இந்த உலகம் நேசிக்கல. அதனால உலகம் உங்களை நேசிக்கவே செய்யாது. அவர் இருக்கிற தேவன் நம்மளை வேறு பிரித்ததுனால இந்த உலகம் நம்மளை பகைக்கதான் செய்யும். அதை கற்றுப்பிள்ளை யாராதான் செய்யறா எதையும் குறிச்சு கலங்காதீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் எது செய்தாலும் அந்த நன்மைக்கு ஏதுவாக செய்வார். நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது. எந்த ஒரு காரியம் பண்ணாலும் நம்மளை இன்னும் உருவாக்கி ஆண்டவர் நினைச்சுறாரு. நல்ல யுத்தம் பண்ணுகிற ஒரு வீரனாய் அதான் வாக்கத்தை மாற்றுவார். இந்த தேவ பிள்ளைகளை யாரும் என்ன செய்யக்கூடாது, கர்த்தருடைய பிள்ளைகள் பிரச்சனை வருது, போராட்டம் வருது, ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம், நான் என்ன எல்லாம் செய்கிறேன், எப்படிலாம் இருக்கிறேன், எனக்கு இந்த போராட்டம் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய பிள்ளை நீங்க நினைச்சீங்கன்னா அதை நினைச்சு தூர தள்ளி இருக்கேன். கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்க ஆண்டவரையே நோக்கி பாருங்க.
எந்த ஒரு மனிதனையும் நீங்க பார்க்காதீங்க. எது செய்தாலும் ஆண்டவர் நன்மைக்கு எதுவாக செய்வாரு. யோசிப்பு நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுவார் ஒரு வருஷத்துல அதிகாரம் 50ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், சகோதரர்களை பார்த்து சொல்லுவாரு, நீங்களும் எனக்கு தீமை செய்றீங்க, கர்த்தரோ எனக்கு அது நன்மையாய் மாற்றினார் சொல்லியிருப்பாரு. அவன் தீமை செய்யறதுக்கு மக்கள் தீமை செய்யட்டுமே, நன்மையா மாற்றுகிற கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. நன்மையா மாற்றுகிற கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாத்தீங்கன்னா கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டு நின்ன பிள்ளைங்க. நேபுகாத்நேச்சர் 60 முழ சிலையை 60 அடி முழ சிலையை தோண்டி நிப்பாட்டி வைத்து அதுல எல்லாரும் தலைவாங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அரண்மனையில் வேலை செய்யறவங்க தான் நேபுகாத்நேச்சர் அரண்மனையில் வேலை செய்யறவங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க, வந்து இந்த மேல வார்த்தைகளை வரும்போது நாதஸ்வரம்லாம் ஊதும் போது எல்லாரும் தாளை பணியணும்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க 3 பேர் என்ன செஞ்சாங்க, தாளை பணியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே அல்லேலூயா. அதனால நாங்க ஆராதிக்கிற தேவன் தப்பு வைப்பார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா தப்பு வச்சாரா இல்லையா? நீங்க எப்பேற்பட்ட அக்கினிகளை நீங்க போற மாதிரி இருந்தா தெரியலாம். அவங்க பிரச்சனைகள் போராட்டங்களை தாங்க முடியும்னு சொன்னாச்சுதா. எதுக்கு நீங்க சோர்ந்து போகாதீங்க, எதுக்கு நீங்க கலங்காதீங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் தேவனுடைய பாதத்துக்கு போயிருங்க. நீங்க தேவ பாதத்துல போய் தேவங்க ஆண்டவர் உங்களுக்கு அந்த தைரியத்தை தருவார், உங்களுக்கு இந்த பலனை தருவார். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு அண்ணா சொல்லி இருக்கிறாரு. என் அன்பு தேவ பிள்ளையை உங்களுக்கு அவங்களாம் விரோதமா செயல்பட்டாலும் தேவனுக்கு மறைவானது நீங்க ஒன்றுமில்லை. எந்த அறை வீட்டுக்குள்ள இருந்து கதவு கூட்டிட்டு நீங்க அழுதாலும் கூட தேவன் அங்கேயே வருவார். அல்லேலூயா. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. பாதாளத்துல படுக்கப்பட்டால் நீங்க அங்கேயே இருக்கிறீர், வானத்துல படுக்கப்பட்டு அங்கேயே இருக்கிறீர். உமக்கு மறைவாக நான் எங்க போவேன் அப்படின்னு சொல்லி தாவீது நினைச்சா 139ஆம் சங்கீதத்துல சொல்லியிருப்பார். இது அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க. உங்க சூழ்நிலை ஒன்றுமே கிடையாது. தேவனாய் கர்த்தர் நம்மளை நினைச்சாரு எடுத்து ஆசீர்வதித்து வருகிறார், உயர்த்துகிறதுக்காக சில காரியங்களை வச்சுறாரு. ஆண்டவர் ஏசப்பாவை தடுத்துட்டு அவரை தாண்டி உங்ககிட்ட யார் வர முடியாது. அவருடைய பிள்ளைகள் மேல நான் அவனை மீட்டு கொண்டேன், நீ அவனை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார. அவருடைய பிள்ளைகளை வானத்தை பூமி படைத்து சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு பிள்ளைகளா நீங்க இருக்கிறீங்களே, உங்களை ஆண்டவர் விட்டுருவாரா? சத்துருகையில விட்டுருவாரா? விட்டவே மாட்டார். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டிகளே பத்திரப்படுத்துறாரு. தாவீதுல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ஆட்டுக்குட்டிகளை கூட போய் என்ன செய்றாரு ஆண்டவர் பத்திரப்படுத்தி தாவீதுக்கு நல்ல தைரியத்தை கொடுத்து கரடியை சிக்கத்தி கிழிச்சு கொடுக்குற பலனை கர்த்தர் கொடுத்தாரு. அப்படி பிள்ளைங்க வீட்டுல வளர்றாங்க, ஆட்டுக்குட்டிகளை கூட பாதுகாக்கிறாரு. அப்ப நீங்க ஆண்டுடைய பிள்ளைகளை நீங்களே உங்களை பாதுகாக்க விட்டுருவாரா? கலங்காதீங்க, கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாரு. எத்தனை சூழ்நிலை பார்க்காதீங்க, சூழ்நிலையை மாத்துகிற கர்த்தரை பாருங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த பிள்ளைகளாக நீங்க இந்த உலகத்துல தான் இருக்கிறோம். ஆண்டவர் தான் சொல்லின்னு சொன்னாரு, உலகத்துல உபத்திரம் உண்டு ஆனால் திடன் கொள்ளுங்கன்னு சொன்னாரு. அல்லேலூயா. பலங்குண்டு திடமுழுதான் இருக்கு, தெரியாதே கலங்காதே, நீ போகுகிறதா நான் உன் கூட இருக்கேன்னு இருக்காரு. ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறார். அதனால எந்த சூழ்நிலையை பார்த்து நீங்க நினைச்சீங்க பயப்படாதீங்க. அதனால தேவனுடைய பிள்ளைகளாக அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்குன்னு ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு வசனம் இருக்கு பார்த்தீங்க, 1 பேதுருல 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அழிந்து போகிற பொண்ணு அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றுதான் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் உண்டாயிரும் காணப்படும் வேதம் கூறுகிறது. நமக்கு இருக்கிற விசுவாசத்தை கூட என்னது, அது கூட சோதனை உண்டு. ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்துல கூட என்ன உண்டு, சோதனை உண்டு. அதுல தேவ பிள்ளைகளை என்றுங்க அழிந்து போற பொண்ணு அக்கினியில சோதிக்கப்படுறது போல உங்களுக்கு இருக்கிற விசுவாசம் என்ன செய்யும், சோதிக்கப்படும். எதுக்கு சோதிக்கப்படுதுன்னா, அந்த உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அல்லேலூயா. அவரை நீங்கள் காணாம இருந்து அவருக்கு தெரிஞ்சீங்க அன்பு கூறுகிறீங்க. ஆண்டவரை காணாம இருந்தோம், ஆண்டவர் மேல அன்பு வைத்திருக்கிறோம்னா எவ்வளவு ஆசீர்வாதம். நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை அவர் சோதிப்பாரு. எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி பார்ப்பாரு. என் அன்பு தேவ பிள்ளையே, எதை குறிச்சு கலங்காதீங்க. நமக்கு இருக்கிற விசுவாசம் நம்மளை பரீட்சைக்காண்ட நிப்பாட்டுவார். பரீட்சைக்கு இவர்களே சும்மா சட்டார நிப்பாட்ட மாட்டாரு.
நிறைய வருஷம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாரு. எந்தெந்த வகையில ட்ரைனிங் கொடுத்துருக்கிறாரோ அதை கொடுத்து முடிச்சு பரீட்சையில கொண்டு உட்கார இருப்பார். அல்லேலூயா. அதுக்கு பாஸ் ஆகணும். அல்லேலூயா. தேவனுங்களை ஆசீர்வதிப்பார். உங்க விசுவாசம் சோதிக்கப்படும். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு கிடைச்சது பிரச்சனைகள், போராட்டம் உண்டு. அன்று திருமணம் அழைக்கப்பட்டு சக்கர நன்மைக்கு தான் கத்தை மாற்றுகிறாரு. அதே மாதிரி இங்க என்ன போட்டுக்கிறாருன்னா, விசுவாசம் சோதிக்கப்படுனா நம்ம இருக்கிற விசுவாசம் சோதிக்கப்படும். ஆனா நீங்க என்ன செய்யுங்க, சோர்ந்து போகாதீங்க. அந்த வசனத்துல போட்டிருக்கு, அவரை நீங்க காணாமல் இருந்தும் அவருக்கு அன்பு கூறுகிறீங்க, இப்பொழுதும் அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தை விசுவாசம் வைத்திருக்கிறீங்க. அப்ப அவர் நினைச்சிருந்தாரு, விசுவாசம் தரிசியாமல் இருந்தும் அவரை தரிசிக்கல, ஆனா அவர் மேல விசுவாசம் வைத்திருக்கிறோம். அந்த விசுவாசம் எங்க இருக்கிறது? தேவனிடத்துல தான் வருது. தேவனுடைய அன்பு நம்ம மேல ஊற்ற அவர் ஊத்திட்ட டெய்லி ஊத்துறாரு. காலை கூட அப்படி கிருபை புதியது, கிருபை ஊத்துறாரு. புதிய கிருபை தாராளவே கேளுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தருவார். தேவனுடைய பிள்ளைகளை நீங்க யார் எந்த சூழ்நிலையும் பார்க்காதீங்க. உங்களுக்கு அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட சகல நன்மைக்கு நடக்கும். எந்த பிரச்சனைகள், எந்த போராட்டங்கள், எந்த வேதனைகள், என்ன கண்ணீர்கள், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு துக்கம், எல்லாத்தையும் கத்த மாற்றுவார். யோசேப்பு கத்த மாற்றினார்ல, எவ்வளவு பாடுபட்டாரு. செல்ல பிள்ளைய தகப்பன் வச்சுட்டு அலங்கரிச்சு பார்த்துட்டு இருந்தாரு. புதிய புதிய பலவிதமான ட்ரெஸ்ல போட்டு வச்சிருந்தாரு. ஆனாலும் தேவனுக்கு பயப்படுற பிள்ளை யோசேப்பு. அப்ப தேவனுக்கு பயப்படாதவங்களுக்கு சோதனை அங்க வரும்போது அழிச்சிட்டு கொண்டு போயிடும், அழிச்சிருவான் சாஸ்திரம். நான் தேவனுக்கு பயப்படுற பிள்ளைகளுக்கு என்ன வருது? சோதனைகள் வருது, பிரச்சனைகள் வருது. ஆனாலும் அவன் ஆண்டவருக்காக நினைச்சு நான் உறுதியான யோசிப்பு 17 வயசுலயே வாலி வயசுலயே தேவனுக்காக வைராக்கி விட்டு நின்ற பிள்ளை. அவனுக்கு எங்க அப்படி நினைச்சுங்க, அண்ணன் மாதிரிலாம் அப்பா இவன் மேல ரொம்ப அனுபவிச்சிருந்தாரு. சொப்பனம் கண்டு 11 புல்லு கட்டு தலை வணங்குன்னு சொல்றானேன்னு சொல்லிட்டு இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறது பார்ப்போம். அந்த புல்லுக்கட்டு தலை வணங்குறதுக்கு ஒரு புல்லுக்கட்டை பார்த்து 11 புல்லுக்கட்டு தலை வணங்கிச்சின்னு சொன்னான். ஆனா அந்த இடத்துல என்ன நடந்துச்சு? அது எப்படி நிறைவேறது பார்ப்போம்னு சொல்லி யோசேப்பை கொல்றதுக்கு திட்டம் போடுறாங்க. அதே மாதிரி தேவன் ஒவ்வொரு கட்டுரை பிள்ளைகளை வைத்திருக்கிற தரிசனங்கள் அதிகம். அந்த தரிசனங்களை அழிக்கிறதுக்காக நிறைய திட்டம் போடுவோம். கட்டுரை பிள்ளைகளை அழிக்கிறதுக்காக நிறைய காரியத்துல கர்த்தரை பிள்ளைகளுக்கு விரோதமான காரியங்களை செய்வோம். என் அன்பு சகோதரி சகோதரி, உங்க மேல கர்த்தர் அன்பா இருக்கிறார். நாம எந்த கிரியிலும் அழிக்க முடியாது. தேவன் நம்மளோட கூட இருக்கிறாங்க. எப்படி அபராகம் சொன்னது போல, நான் உனக்கு கேடகமும் மகாபலி பலனுமா இருக்கிறேன்னு இருக்கிறாரு. அப்ப நம்ம கேடகமா இருக்கிறாரு, மகாபலி பலனா இருக்கிறாரு. எதையும் குறிச்சு நீங்க கலக்காதீங்க. உங்க விசுவாசம் சோதிக்கப்படும். அவரை தெரிந்து கொள்ளப்பட்ட சகல நன்மைக்கு எதுவே நடக்காது. குடும்பத்தை காணப்படுற பிரச்சனைகளையும் போராட்டத்தையும் பார்த்து இது ஏன் இப்படி நடக்குது, நான் நேர்மையா தானே இருக்கேன், உண்மையா தானே இருக்கேன், எனக்கு தானே இந்த சோதனை, எனக்கு தானே இந்த சோதனைன்னா அவர் வெளிப்படும் போது நம்மளுக்கு அனுப்புலையும் மகிமையில சிறந்து இருக்கும்படி பண்ண போறார். அவரை காணாம இருந்து கூட அவர் மேல அனுபவிக்கிறோமா, அவரை தரிசியாமல் இருந்தும் அவருக்கு விசுவாசம் வைக்கிறோமா. அந்த 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல தேவ பிள்ளைகளாகிய நீங்க அவர் மேல எவ்வளவு விசுவாசம் வச்சிருக்கீங்க, அவ்வளவுக்குள்ள ஒரு போராட்டம் உண்டு. பயப்படாதீங்க. கொஞ்ச காலம் உலகத்துல இருக்க போறோம், நித்திய காலம் பரலோகத்துக்கு போயிடுவோம். அங்க சந்தோஷம் நிறைந்த இடம், சமாதானம் நிறைந்த இடம். பசி இல்லை, பட்டினி கிடையாது, வெயில் கிடையாது, மழை கிடையாது. தேவனை பார்த்துல ஆட்டுக்குட்டியான முன்னால உட்காந்து தேவனை ஆராதிக்க போறோம் சந்தோஷம் நிறைந்த இடத்துல. அதே இதுக்கு பிரச்சனைகளையும் போராட்டத்தையும் பார்த்து நீங்க சோர்ந்து போய் அழுது கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு ஜபமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம்ப்பா, இருந்தா இருக்கேன் செத்த சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு இருந்தீங்கன்னா நித்திய காலமோ வேதனை நிறைந்த இடம் அக்கினி கடல்ல தள்ளப்படுவாங்க. பைபிள் போடுங்க, நித்திய காலமும் அந்த அக்கினியில கடந்து வேகமாக அழுந்துகிட்டே கிடப்பாங்க. சாகாத புழு அங்க இருக்குன்னு சொல்லி மார்க் 9ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு. சாகாத புழு சாகாத அந்த அக்கினி கடல்ல தீ எரிஞ்சுக்கிட்டே இருப்பான். அது அவியாது, அப்படியே எரிஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். அதை அணையவே செய்யலாம். அதுக்குள்ளதான் தள்ளப்படுவாங்கன்னு பைபிள்ல போடுறீங்க. அது நித்தியம் வேண்டாம், அந்த இடத்துக்கு வேண்டாம். கொஞ்ச காலம் உலகத்துல பாடு வந்துச்சு. தேவனுக்காக நன்மை செய்தவர்களா இருந்து பாடு அனுபவிக்கிறது பெரிய ஆசீர்வாதம் இல்லை. நீங்க தீமை செய்து பாடு வைத்தால் பலன் என்ன? நன்மை செய்து நீங்க பாடு வச்சா தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க நினைச்சீங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க, பாக்கியவான்களா இருப்பீங்க. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க. எந்த காரியத்திலையும் நீங்க என்ன செய்யக்கூடாது?
சோர்ந்து போகாதபடி தேவனுக்காக நீங்க எதை செய்யுங்க, நீங்க எழுப்பி பிரகாசிங்க. உங்க மேல வச்சுட்டு அன்பு, என் மேல வச்சுட்டு அன்பு, தேவனுடைய ஊழியம் கட்டப்பட வேண்டும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். ஆனா சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அதான் பிசாசானவன் தந்திரக்காரனா இருக்கானா. நீங்க தெளிந்த புத்தியா இருக்க இடம் கொடுக்கிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து பிசாசு கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம சுற்றி திரிக்கிறானா. நான் கட்டுரை பிள்ளைகளாக நீங்கள் நான் என்ன செய்யணும், தேவனுடைய அன்பில் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக தேவனத்துல ஒவ்வொரு நாளும் என்ன ஆண்டவரை என்ன என்ன தேவன் கேட்டுக்கிட்டு நடக்கும் போது தேவன் அழகான பாதையில நம்மளை நடத்துவார். இல்லையா? நான் கட்டுரை பிள்ளைகளாக யாரா இருந்தாலும் கலங்காதீங்க, பயப்படாதீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாமே நன்மைக்கு எதுவாகவே கற்று நடத்துவார். அவர் அனுமதி இல்லாம கையை யோசிப்பை பார்த்தீங்கன்னா அந்த எகிப்து தேசத்துல அந்த ராஜா சொல்லுவாரு, யோசிப்பு அனுமதி இல்லாம யாரும் கையை அசைக்க கூடாது, காலையும் அசைக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. யோசிப்புக்கு மேல ராஜா இருக்கிறார், எகிப்து ராஜா. ஆனா யோசிப்புக்கு அந்த அவ்வளவு அதிகாரத்தை கொடுத்தார். அதே போல ஆண்டவர் பிதாவும் ஏசப்பாக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார். ஏசப்ப அனுமதி இல்லாம யாரும் வாயை அசைக்க முடியாது, கையை அசைக்க முடியாது, காலையும் அசைக்க முடியாது. அவர் அனுமதி இருந்தா தான் நம்ம எல்லா வேலையும் செய்ய முடியும். என்னாலே அஞ்சு உங்களால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு இருக்காரு. அவர் தான் உங்களால, அவர் தான் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். அதனால தேவ பிள்ளைகள் யாரா நினைச்சிடலாம், எதையும் குறிச்சு கலங்காதீங்க. அவன் விசுவாசம் சோதிக்கப்படும். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சகலமும் நன்மைக்கு எதுவும் கற்று நடத்துவாரு. பிசாசு நம்மளை மாட்டார். செபிக்கிற பிள்ளைங்க உண்மையா நீங்க செபிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்களா இருந்தா பிசாசு என்ன செய்ய முடியாது, சுவாதிச்சுட்டு போயிடுவாங்க, வெட்கப்பட்டு போயிடுவாங்க. அது மாத்திரம் இல்லை, தேவனுடைய பிள்ளைகளா நீங்க மந்திரங்களுக்கும் பயப்படாதீங்க. அந்த மந்திரம் ஜெபிக்கும் போதே அந்த செய்வனையின் கிரியில அப்படின்னா எரிக்கிறேன் ஆண்டவரே சொல்லுங்க. மந்திரத்தின் கிரியில அழிக்கிறேன் ஏசப்பான்னு சொல்லுங்க. அந்த மந்திர செய்ய எல்லா கிரியில அழிக்கப்படட்டும்னு சொல்லுங்க. அந்த கிரியில அழிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். டெய்லி ஜெபிக்கும் போது அந்த கிரியில நீங்க அழிச்சடிச்சு ஜெபிக்கும் போது உங்களுக்கு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுப்பாரு. ஆனால் எதை குறிச்சு கலங்காதீங்க. தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன் தான். அவர் சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதித்து கர்த்தருக்கு பயன்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் நீங்க ஆண்டவர் மட்டும் பயந்து நடங்க. ஆண்டவர் பயந்து நடக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவல்ல தேவனா இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தை கர்த்தர் தந்து உங்களை நம்மளே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. நீ கொடுத்த அந்த வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா. கொடுத்த வார்த்தைகளை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த பிள்ளைகளுக்கு தைரியத்தை கொடுங்க ஏசப்பா, பலன் கொடுங்க ஏசப்பா. அப்படி ஆவியினால் பிள்ளைகள் நிரப்புங்க ஏசப்பா. விசுவாசத்துல இன்னும் பிள்ளைகள் ஊன்றி நிக்கட்டும் ஆண்டவரே, எழும்பட்டும் ஐயா, பிரகாசிக்கட்டும் ஐயா. அப்படி கர்த்தர் கிருபை செய்வீராக ஜெபிக்கிறேன். எல்லா பிள்ளைகளும் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக மாற்றுகிற தேவன் மாற்றி கொடுப்பீராக. அப்படி பலத்த கற்ப எல்லா துதிகளுமே கர்த்தர் செலுத்துறேன். ஜீவனம் நல்ல பிதாவே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, உங்களுடைய நாமத்தை சோதரி. இந்த ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.